Hi everyone, good morning and welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் along with a shopping vlog தான் ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி and please keep supporting and subscribing to my channel. இன்னைக்கு இன்ட்ரஸ்டிங்கான ஸ்நாக்ஸ் என்ன செய்யறது அப்படின்னு பார்க்கலாமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2-3 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சுக்கோங்க. நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத வீடியோ பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கு வந்து தெரியும். பொடியாக கட் பண்ணிருக்கிற வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயம், இந்த மிக்ஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதையும் எடுத்திருக்கேன். அண்ட் கொஞ்சமாக காரம் தேவை அப்படிங்கிறதுனால கார மிளகா அப்படி போட்டிருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகா பிடிக்கும் அப்படின்னா இதில் நீங்கள் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா மேஷ் பண்ணி கம்பைண்டாக வச்சுக்கணும், ஏன்னா நம்ம வந்து சமோசா பண்ண போகிறோம். ஆனால் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக 10 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு சமோசா தான் இது. ஸோ இந்த மாதிரி அந்த பேஸ், அதாவது உள்ளே வைக்கிற அந்த ஸ்டஃபிங் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இங்கே வந்து நான் ரெடி டு குக் ரோட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். ஹோல் வீட் ரெடி டு குக் ரோட்டி இங்கே கிடைக்குது. அதை வச்சு தான் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் சமோசாவை. ரொம்ப குயிக்காக ஸ்கூல் விட்டு வந்து 10 மினிட்ஸில் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்நாக். பொட்டேட்டோ மாத்திரம் நீங்கள் லஞ்ச் டைம்லேயே நம்ம பாயில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்மளால் செஞ்சிட முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்க்கிளை வந்து ஒரு கோன் ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இதுக்கு மெயினாக வந்து நம்ம பேஸ்ட் மாதிரி ஒரு மைதா அண்ட் வாட்டர் வந்து சும்மா அது ஒட்டணும் இல்லையா, வெறும் வாட்டரை போட்டால் இது ஒட்டாது. அதனால் நீங்கள் மைதா பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது ரெடி டு குக் சப்பாத்தியில் இன்ஸ்டண்ட்டாக நான் வந்து செய்கிற ஒரு சமோசா ஷேர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வீட்டில் சப்பாத்தி பண்ணி அது லெஃப்ட் ஓவராக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த சப்பாத்திலையும் இந்த இன்ஸ்டன்ட் சமோசா ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ தான் நம்ம இந்தியாவிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஸ்டன்ட் ரெடிமேட் ரோட்டீஸ் கிடைக்குது இல்லையா. ஸோ குயிக்காக வந்து என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக ஸ்டஃபிங் மாத்திரம் பண்ணிவிட்டு சமோசா பண்ணி ட்ரை பண்ணலாம். அண்டு இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இந்த சமோசா பெருசாக இருக்குங்க, ஏன்னா ரோட்டி பெருசாக இருக்கும் இல்லையா. ஸோ நான் கட் பண்ணாமல் அப்படியே ஒரு சமோசாவாக ஒரு ரோட்டியாக பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து நல்ல பெரிய சமோசா கிடச்சிரும். ஆல்சோ வயிறு ஃபில் ஆகிடும். அட் த மேக்ஸிமம் 2 தான் சாப்பிட முடியும். ஸோ நம்ம கிச்சன்லேருந்து டக்குன்னு காலி பண்ணிவிட்டு போயிடலாம். ரொம்ப நேரம் கிச்சனில் நின்னா தேவ குத்தம் வந்துடுங்க, நான் அப்படி தான் நினச்சிப்பேன். அதனால் கடகடன்னு என்ன செய்ய முடியுமோ அந்த ரெசிபீஸ் தான் நான் அவங்க எல்லாருக்கிட்டேயுமே மோஸ்ட்லி ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கோன் மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்டஃபிங் எவ்வளோ தேவையோ அதை வச்சுக்கோங்க. இங்கே வந்து நான் ஹோல் வீட் ரோட்டி எடுத்திருக்கேன். நான் சொன்ன மாதிரி மேபி உங்கள்கிட்ட அந்த மைதா ரோட்டீஸ் இருக்குது, இல்லை அந்த தொர்த்திஜா ஷீட்ஸ்லாம் கிடைக்கும், அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். வாண்டான் ஷீட்ஸ் இதெல்லாம் ரெடிமேடாக அவைலபிளாக இருக்கிறது, இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறது. இல்லைனா நம்ம மைதா மாவு இட்டு அதுக்கப்புறம் அதை, ஏன்னா இது வந்து செமி குக்டு வேறு இல்லையா. ஸோ நீங்கள் இதை திருப்பி சூடு பண்ணிவிட்டு பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. அதனால் ரொம்ப ஈஸியாக ஸ்டஃபிங் மாத்திரம் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ டக்குன்னு நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் இதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான குயிக்கான இன்ஸ்டன்ட் ரோட்டி சமோசா வந்து ரெடி ஆகிடும். எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும், வயிறும் நல்லா ஃபில் ஆகிடும். யூ கேன் ஹேவ் இட் அலாங் வித் டீ ஆர் காஃபி. ஸோ இந்த மாதிரி ஒரு கோன் ஷேப்பில் நான் மடித்து வச்சுருக்கேன். நீங்கள் சமோசா மாதிரி பண்ணாட்டி ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி கூட பண்ணலாம். இது வந்து சமோசாவுடைய ஒரு ஃபார்மில் வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. ஒரு 5-6 சமோசா தான் நான் பண்ணேன், ஏன்னா 2 தான் சாப்பிட முடியும் நான் சொன்ன மாதிரி. அதனால் இதை ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ ஆயில் வந்து ஒரு மீடியமான டெம்பரேச்சரில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஆயில் சூடானதுக்கப்புறம் அது மீடியமில் எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு சமோசாவாக வந்து உள்ளே போட்டு ஃப்ரை பண்ணலாம். நான் வந்து எண்ணெய் ரொம்ப யூஸ் பண்ணேன், எனக்கு மனசு வராது. அதனால் குட்டி வெசலில் குட்டியாக எண்ணெய் வச்சு தான் நான் வந்து பண்ணுவேன். நீங்கள் வந்து பெரிய கடாயில் நிறைய எண்ணெய் வச்சிங்கன்னா அட் அ டைமில் நீங்கள் 2-3 உங்களுக்கு அவைலபிலிட்டி ஆஃப் தி வெசல் அண்ட் ஆயில் எப்படி இருக்கோ அது பொறுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஈச் சைடு ஒரு 2 to 3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சா போகிறோங்க, ஏன்னா அது ஆல்ரெடி ப்ராசஸ்டு ரோட்டி இல்லையா, அதனால் ரொம்ப சீக்கிரம் குக் ஆகிடும். அண்ட் உள்ளே இருக்கிற பொட்டேட்டோ ஆனியன் எல்லாமும் குக்டு தான். அது வந்து ஒரு பானிபூரி ஸ்டஃபிங் மாதிரி தான் சிம்பிளாக நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஆனியன் அதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு அந்த மாதிரி வேணாலும் ஸ்டஃபிங் பண்ணலாம். பன்னீர் ஸ்டஃபிங் கூட பண்ணலாம். அது ஸ்டஃப் மாத்திரம் நம்மளுடைய விருப்பம் தான். நான் வந்து குயிக்காக டக்குன்னு பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ சூப்பராக வந்தது. ரொம்ப வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள அந்த ஸ்டஃபிங் சாஃப்டாகவும் சூப்பராக டேஸ்ட்டாக வந்ததுங்க. ஸோ நீங்கள் க்ரீன் சட்னி வேணால் பண்ணிக்கலாம், இல்லை டொமேட்டோ கெட்சப் வச்சா போதும் அப்படின்னா கெட்சப் வச்சுக்கலாம். அண்ட் எஸ், டேக் மை வேர்ட்ஸ், இது வந்து பெஸ்ட்டாக டீ அண்ட் காஃபி கூட ஈவினிங்கில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வேண்டாம், once a while probably you can try this type of instant roti samosa as your snack. ஸோ நாங்கள் வந்து ஸ்விம்மிங் பூல் கிட்ட உட்காந்துட்டு இந்த சமோசா, அப்புறமா வந்து நான் மோஸ்ட்லி க்ரீன் டீ இல்லைனா லெமன் டீ குடிப்பேன், கட்டஞ்சாய் குடிப்பேன், அதோடு சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஷாப்பிங், சைனா மால் அப்படின்னு சொல்லிட்டு நான் கப்புள் ஆஃப் வீடியோஸ் முன்னாடியே ஒரு வ்ளாகில் சொல்லியிருந்தேன். அது வந்து ஒரு பெரிய கடை மாதிரி இருந்ததுங்க. நான் வந்து அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு. நிஜமாகவே இப்போ நம்ம ஊர் சரவணா ஸ்டோர்ஸ்லாம் போனோம்னா ஒரு ஒன் ஸ்டாப் ஷாப் மாதிரி எல்லாமே இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு பெரிய சைனா மால் கடை. இது வந்து சானோசேல இருக்குது. எப்போ பாரு கூட்டமாக இருக்குது. நாங்கள் போகும்போது ஆப்வியஸ்லி வீக்கெண்ட் தான் போக முடியும். ஸோ எனி டைம் இட் இஸ் க்ரௌடட். ஏன்னா அந்த கடையில் எல்லாமே இருக்கும், அந்த மாதிரியான ஒரு கடை தான் அது. ஸோ நான் என்னெல்லாம் வாங்கினேன், எந்தெந்த செக்ஷனுக்கு போனேன் அப்படிங்கிறத மாத்திரம்தான் இந்த வீடியோவில் நான் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக எடுத்தேன் அப்படின்னா 3 மணி நேரம் ஆகுங்க இந்த கடை வீடியோ எடுக்க, அவ்வளோ பெரிய கடை அது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வீல் சேர் ஆக்சசபிளானா, எஸ் இட் இஸ் வீல் சேர் ஆக்சசபிள். டிசபிலிட்டி வாஷ்ரூம் இருக்குது, லிஃப்ட் இருக்குது, ரேம்ப் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இங்கே வீல் சேர் இருக்காது. இங்கே மோஸ்ட்லி எல்லாருமே செல்ஃபாக வீல் சேர்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ வித் தட் நோட் கடைக்குள்ளே வந்தாச்சு. என்ன பார்க்குறதுனே தெரியலங்க, ஏன்னா எங்கே பாரு கூட்டம், என்னால் வீடியோவே எடுக்க முடியல. எனக்கே சூப்பர் எக்ஸைட்டடாக இருந்தது இந்த கடையை வந்து பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக. ஸோ நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்லாம் பார்த்திங்கன்னா, இந்த ரப்பர் பேண்ட்ஸ் எடுத்தேன். இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஃபஸ்ட்டு செக்ஷன் ஃபுல்லாக வந்து பசங்களுக்கான தேவையான பொருட்கள், ஸ்கூல் ஸ்டேஷ்னரிஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பர்ஸு. நாங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக இந்த பவுச் எடுக்கணும் அப்படின்னு நினச்சோம். ஒரு பர்த்டே வந்தது. ஸோ அதுக்குள்ளே இந்த மாதிரி பென் அதெல்லாம் போட்டு ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பவுச் எடுத்தோம். அதனால் இந்த செக்ஷனில் நான் நின்னேன். ஆக்சுவலாக இங்கே நிற்கிறதுக்கும் எனக்கு இடம் இல்லை, அவ்வளோ கூட்டமாக இருந்ததுங்க நிஜமாவே. ஸோ இந்த பர்ஸ் தான் நாங்கள் எடுத்தோம். ஸோ இதர் அவங்க யூஸ் பண்ணலாம், இல்லை அவங்க பேரண்ட்ஸ் வந்து தே கேன் யூஸ் இட் அஸ் லைக் வாலெட், இல்லைன்னா அவங்களுடைய மொபைல் ஃபோன் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி சம்திங் யூஸ்ஃபுல்லாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து less than $5. இப்போ நான் எடுக்கிறது எல்லாமே less than $5. வெளியில் இருக்கிற வால்மார்ட் அண்ட் அதர் கடைகளில் இருக்கிற ப்ரைஸஸை விட இங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் கம்மி ப்ரைஸ்லேயும் இருக்கும், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த சுவாமி ரூம் அண்ட் ஹோம் டெக்கார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் செக்ஷன் வந்திருந்தேன். ஆக்சுவலாக அது பேப்பர் ஃப்ளவர்ஸ் தான். இங்கே வந்து இது பர்த்டே பார்ட்டிக்காக தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை கலர்ஸான அந்த பேடல் பாப்ஸ் இருந்தது, அப்புறம் அந்த டெக்கார்ஸ் இருந்தது, பலூனு, அதுக்கப்புறம் பார்ட்டிக்கு அந்த கிட்ஸுக்கு அந்த க்ரௌன் போடுவாங்கள்ல அது, அப்புறம் எனக்கு என்ன சொல்கிறதே தெரியலங்க. இந்த ஃபுல் ரோ அவ்வளோ கலர்ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருந்தது. எல்லாமே கம்மி ப்ரைஸ் தான், $2 $3 வந்து ஓகே தானே. இது ஒன் டைம் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஈவெண்ட்டுக்கெலாம் இட் இஸ் குவைட் ஓகே டு ஸ்பெண்ட் திஸ் மச். ஸோ பலூன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பலூன்லேயே ஃபுல்லாக வந்து டெக்கார் பண்ணுவாங்கள்ல, இப்படி இந்த மாலை மாதிரி அதெல்லாம் போட்டு அது ஊதுறதுக்கான அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அதுக்கப்புறம் நீடில் த்ரெட் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஒரு பேக் ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஹாப்பி பர்த்டே நம்பர், எந்த இயர் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம், அப்புறம் மேஜிக் கேண்டில்ஸ், எல்லாமே இருந்ததுங்க இந்த செக்ஷனில். சாரி, ஏன்னா இது ஒரு பெரிய இது மாதிரி இருந்ததா, அதனால் எனக்கு எப்படி வீடியோ எடுக்கிறதே தெரியல. பட் ஷேர் பண்ணணும் அப்படின்னும் எனக்கு எக்ஸைட்டிங்காக இருந்தது. நான் முடிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கேன். எனக்கு பிடிச்ச செக்ஷன் சாக்லேட் செக்ஷன். ஸோ எல்லாத்துலேயும் பிடிச்சதில் எல்லாத்துலேயும் 1-2 ட்ரை பண்ணேன். இங்கே ஒரு சாக்லேட் வந்து நம்ம ஊர் கேரமில்க், டெய்ரி மில்க் எல்லா டேஸ்ட்லேயும் அப்படியே கலந்து ஒரு மாதிரி இருந்தது, ஒரு யூனிக்கான ஒரு டேஸ்ட்டில் இருந்ததா. ஸோ அதனால் எனக்கு பிடிச்சிருந்ததெல்லாம் கொஞ்சம் வந்து எடுத்துட்டோம். பபுள் கம்லேயும் நம்ம ஊரில் பூமரில் ஒரு டேஸ்ட் வரும், அந்த மாதிரியான ஒரு ஃப்ளேவரில் ஒரு பபுள் கம் இருந்தது, அதுவும் எடுத்தோம். அதுக்கு அடுத்த செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிச்சன் அப்ளையன்ஸ், நைஃபு, இந்த மாதிரியான நான்ஸ்டிக் பேன்லாம் கம்மியாக இருந்ததுங்க. நாங்கள் மற்ற வெளியில் பார்த்த இடத்தெல்லாம் விட குவாலிட்டி அதே தான், பிராண்டும் நிறைய அதே பிராண்டு தான் இருந்தது. பட் த ப்ரைஸ் வாஸ் லிட்டில் சீப்பர், விச் இஸ் குட் ஆக்சுவலி. எனக்கு இது தெரியல, முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் கொஞ்சம் நான் இங்கே பேன் எடுத்திருப்பேன் ப்ராபப்ளி. அப்புறம் நம்ம ஊரில் கிடைக்கும்ல அந்த ஜல்லி கரண்டி, ஆயில் கரண்டி, அந்த மாதிரியான கரண்டி, டாங்ஸ் நிறைய இருந்தது, உடன் ஸ்கியூவர்ஸ் இருந்தது, உடன் கரண்டிஸ் இருந்தது, அப்புறம் வெசல் வாஷ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்க்ரப்பர், அதெல்லாம் மெஷரிங் கப்ஸு எல்லாமே இருந்ததுங்க. ஒரு கிச்சனுக்கு என்ன தேவை பாருங்கள். கிரேட்டர், 4 சைட் கிரேட்டர் இருந்தது, 5 சைட் கிரேட்டர்ஸும் இருந்தது, ஸ்லைசர் இருந்தது, எல்லாமே இருந்தது. ரொம்ப ஜாலியாக இருந்தது ஆக்சுவலாக அந்த கடை பார்க்க. எனக்கு வீடியோ எடுக்கிற ஃபோக்கஸை விட எனக்கு அதெல்லாத்தையும் பார்க்குற ஆசையில் நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக பார்த்துட்டு இருந்தேன். இட் வாஸ் ரியலி குட். நான் கண்டிப்பாக திருப்பி போவேன்.
ஏன்னா நான் இந்த தடவை போகும்போது நான் பெருசாக எதுவும் வாங்கலை, ஏன்னா இதெல்லாம் இருக்கும்னே எனக்கு தெரியல. அதனால் ஸோ வீட்டில் தேவையான பொருட்கள் நம்ம நோட் பண்ணிவிட்டு போய் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் டெஃபினெட்லி a குட் டீல் டு பை திங்ஸ் ஓவர் ஹியர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இது அடுப்புங்க. 3 அடுப்பு, 2 அடுப்பு, அதுக்கப்புறம் பார்ட்டி அடுப்பு, அதுக்கப்புறம் இந்த ட்ராவல் பண்ணும்போது பிக்னிக்கு நம்ம காருக்குள்ளே எடுத்துகிட்டு போவோம்ல அந்த மாதிரி அதெல்லாம் இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சாப்பர், கிரேட்டர் அந்த மாதிரி இருந்தது, ஓடிஜி இருந்தது, மைக்ரோவேவ் இருந்தது. இந்த சாப்பர் அண்ட் சர்னர் சூப்பராக இருந்ததுங்க. ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது, இல்லைனா கண்டிப்பாக நான் இது வாங்கியிருப்பேன். பிகாஸ் சாப்பிங் மட்டும் இல்லாமல் சர்னிங், அதாவது மோர் அடிக்கிறதுக்கெலாம் சிலுப்புறதுன்னு சொல்லுவோம்ல, அதுவும் அது பண்ணி அந்த மாதிரியும் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கெட்டில் குவாலிட்டி சூப்பராக இருந்தது. நல்லா ஒரு 2 லிட்டர்ஸ் வரைக்கும் நம்ம தண்ணி சூடு பண்ணிக்கிற மாதிரி கெட்டில் அது. அப்புறம் ஹேர் ஸ்ட்ரெயிட்னர், கேர்லர், ட்ரிம்மர். இப்போ ஒரு பார்லர் ரன் பண்ண போகிறீங்க, இல்லை வீட்லேயே நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஃபேஷியல் ஸ்டீமர், மசாஜர், ரோல் ஆன் எல்லாமே வச்சுருந்தாங்கங்க. அப்புறம் ஸ்பீக்கர், சிங்கிள் ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் அந்த ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுற அந்த சப் ஊஃபர் ஸ்பீக்கர், பெரிய பெரிய சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் அதெல்லாம் இருந்தது. அண்ட் இந்த கிளென்சிங் வைப் வந்து பேபி வைப்பும் இருந்தது, கிளென்சிங் வைப் ரெண்டுமே இருந்தது. அதெல்லாமும் நிறைய குவான்டிட்டி, பேக் ஆஃப் 2 சேர்த்தே வந்து $5 இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி இந்த பியூட்டி செக்ஷன், இது ஃபுல்லாக பியூட்டி செக்ஷன். லிப்ஸ்டிக் அண்ட் ஐ ஷேடோஸ், ஃபவுண்டேஷன், கன்சீலர், ஒரு மேக்கப்புக்கு என்னெல்லாம் தேவைகளோ அது அத்தனையுமே வச்சுருந்தாங்க. இட் இஸ் நாட் தட் நீங்கள் பார்லருக்கு தான் அது பண்ணும்ல. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வாங்கிட்டு போனாங்கங்க. நிஜமாக அங்கே நிற்கவே எனக்கு இடம் இல்லை. ஸோ இந்த செக்ஷனில் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு 2 பேர் நிற்கிற அளவுக்கு எனக்கு அந்த ஐஷேடோ செக்ஷனில் ஒரு ஸ்பேஸ் கிடச்சிது. அந்த ஐஷேடோ வந்து பார்த்திங்கன்னா பேலட் 8 ஷேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் வாஸ் லைக் அரௌண்ட் ஜஸ்ட் $3. குவாலிட்டி வாஸ் மைண்ட் ப்ளோயிங். நான் வந்து ஏதாவது ஒரு மேக்கப் வீடியோ பண்ணும்போது நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து லிஃப்ட்டுங்க. லிஃப்ட் இஸ் ஃபார் ப்ரிஃபரன்ஸ், அதாவது வீல் சேர் அண்ட் ஓல்ட் பீப்புள், ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட் த ப்ரெக்னென்ட் உமன், இவங்களுக்கெலாம் தான் லிஃப்ட்டு. நல்ல பெரிய லிஃப்ட்டாக இருந்தது. நார்மலாக இருக்கிறவங்க ஏறினா கூட இங்கெல்லாம் இறங்கிடுவாங்க எங்களை பார்த்தா அந்த மாதிரி. ப்ளஸ் இங்கே வீல் சேரும் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் வீல் சேர் கொண்டு வரலன்னா, நான் எதிர்பார்க்கல, நான் ஃபஸ்ட் ஃப்ளோர் போனோன்னே தான் வீல் சேர் இருக்கிறத பார்த்தேன். ஸோ இந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே ஹோம் நீட்ஸுங்க. ஒரு வீட்டுக்கு என்ன தேவை எல்லாமே வச்சுருக்காங்க. எனக்கு வந்து அந்த கிளாக் ரொம்ப பிடிச்சிது. அதுக்கப்புறம் பிள்ளையார், நான் எங்கே பிள்ளையார் பார்த்தாலும் நின்றுடுவேன், எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நிறைய டைப்ஸ் ஆஃப் பிள்ளையார் இருந்தது. நம்ம காரில் வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கிற மாதிரி, ஃபவுண்டன் வச்சு, அப்புறம் அந்த மியூசிக் வரா மாதிரி, சைடில் அகர்பத்தி ஏற்றி வைக்கிற மாதிரி, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் பிள்ளையார் இருந்தது. எனக்கு இந்த ஊரில் வந்து பிள்ளையாரை பார்க்கும்போது என்னவோ தெரியல, எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா ரொம்ப ரேர். நான் மோஸ்ட்லி இங்கே வந்து அந்த ஜீசஸ் அந்த மாதிரியான சம்மந்தப்பட்ட பொருட்கள் தான் இருக்கும் இல்லையா. பட் வென் ஐ சி லார்ட் கணேஷா ஐ எம் லைக் சூப்பர் ஹாப்பி. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செக்ஷனாக இருந்தது அது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது என்னங்க, ஸ்டிக்கருங்க. வீட்டில் வந்து வால் ஹேங்கிங் ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் மேஜிக் கேண்டில், எனக்கு பர்சனலாக பர்ஃப்யூம் மேஜிக் கேண்டில் டு லிட் ஆன் அ டின்னர் டேபிள் ரொம்ப பிடிக்கும். அதுவும் எசென்ஷியல் கேண்டில் சேர்த்து வச்சு அந்த அரோமா வச்சு டின்னர் சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே நிறைய பேருக்கு அது பிடிக்கும், அதனால் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த அகர்பத்தி நிறைய பேர் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்பாங்க. இது இங்கே தாங்க. இது பேக் ஆஃப் 4 சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா $2 தான். ஒன்லி 20 ஸ்டிக்ஸ்க்கு மேலே இருக்கும். ஸோ இட்ஸ் இஸ் அ ஃபேபுலஸ் டீல். அப்புறம் இதுதான் என்னுடைய பர்த்டேக்கு வந்து அனு அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் பண்ணாங்க. இந்த பில்லோஸ் தான். இதெல்லாம் வந்து $6 என்னமோ தான், ஆர் ஈவன் லெஸ், எனக்கு தெரியல. அந்த மாதிரி சாஃப்ட் டாய்ஸ். ஐயோ, இந்த செக்ஷன் செம்ம க்யூட்டுங்க. ஃபுல்லாக சாஃப்ட் டாய்ஸு. எனக்கு வந்து அனு ஒரு டெடி பேர் எடுத்து வச்சுக்கிட்டா, நான் ஒரு பேபி டெடி பேர் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா அப்படியே கையிலே வச்சுட்டே இருக்கலாம் போல் இருந்தது. அப்புறம் இது மெயினாக ட்ராவல் பண்ணும்போது தேவைப்படுங்க. ஃப்ளைட்டில் கழுத்தெல்லாம் வலிக்கும் இல்லையா, அதுக்காக அந்த மாதிரி பில்லோஸ். அப்புறம் ஃபுல்லாக கார்டனிங். இங்கே ரியல் ஃப்ளவர்ஸ் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் இருக்குது. கார்டன் நம்ம வீட்டில் வச்சுருக்கோன்னா அதுக்கு தேவையான அந்த ஷோவெல், வாட்டர் ஊற்றுறது, அந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே இருக்குது. எனக்கு வந்து பர்சனலாக கார்டனிங் அண்ட் ரியல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே பார்த்துட்டே இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ பிடிக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட் செக்ஷனில் பபுள் ஊதுறது வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஜாலியாக, சரி எதுவும் பெருசாக வாங்கலை, பபுளாவது ஊதி என்ஜாய் பண்ணி சாக்லேட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு போகலாம், கடையும் உங்களுக்கு ஷேர் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அவ்வளோதாங்க. அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் வந்து டக்குன்னு எங்கள் கண்ணில் இந்த ஃப்ளாஸ்க் வாட்டர் பாட்டில் பட்டுச்சு. ஸோ அனுக்கு இது வாங்கினேன். சூப்பராக இருந்ததுங்க. இதர் கூல் ஆர் ஹாட் ரெண்டுமே வந்து டெம்பரேச்சர் நல்லா மெயின்டைன் ஆகுது. ஸோ வித் தட் லாஸ்ட்டாக பில்லிங் செக்ஷனுக்கு வந்தாச்சு. இங்கேயும் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு தனியாக ஒரு கவுண்டரை வச்சுருக்காங்க.
பில்லிங் செக்ஷன்லேயும் கூட்டமாக இருந்தது இந்த கடையில். அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அண்ட் எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக அந்த சமோசா ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் ஆர் மெசேஜஸ் எனக்கு எப்பயும் போல் ஷேர் பண்ணுங்கள். Thank you so much for watching and see you all in my another vlog. Take care and bye-bye.